தமிழ்ச்சங்க விழாவில் வாசித்த எம் கவிதை தலைப்பு பெண்மையை போற்றுவோம். ஆதிசிவன் பாதி தந்து அர்த்த நாரீஸ்வரர் ஆனார். அவனியில் பாயும் ஆறுகளுக்கெல்லாம் அம்மையர் பெயரிட்டோம். அமுதமொழியாம் தமிழ்மொழியை தாய்மொழி என்றோம். அண்டி வாழும் அவரவர் நாட்டை தாய்நாடே என்றோம். மாதா பிதா குரு தெய்வம் என்பதனில் முதலிடமே தந்தோம். பொறுமைக்கு உதாரணமாக பூமித்தாய் என்றோம். கலைமகளாய் அலைமகளாய் மலைமகளாய் ஆக கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றிற்கும் தலைமகளாய் நின்றாய். தாயாய் தாரமாய் தோழியாய் தமக்கையாய் மகளாய் தரணியில் உறவு முறை கொண்டாய். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாற்றி அன்றத்தில் உள்ள அனைத்து பணியையும் ஆணுக்கு நிகராய் நீர்தான் செய்கிறாய். கத்தியை தீட்டி காய்கறியை நறுக்கிய உன் கைகள் இன்று புத்தியை தீட்டி புது உலகம் படைக்கின்றாய். மஞ்சத்தில் கணவனுக்கு சுகம் தரும் கணிகையாய். மஞ்சத்தில் கணவனுக்கு சுகம் தரும் கணிகையாய். பஞ்சத்தில் அதாவது கஷ்டத்தில் செருவாட்டு காசு தரும் அன்னலட்சுமியாய். நோய் படுக்கையில் அருகில் நின்று பணிவிடை செய்யும் தாதியாய். ஆலோசனை வழங்குவதில் மந்திரியாய். மொத்தத்தில் இல்லம் காக்கும் இல்லத்தரசியாய் ஆனாய். முகத்திற்கு நிலவாய் கூந்தலுக்கு கார்மேகமாய் காரிருளாய். கண்ணிற்கு மீன்விழியாய் காந்தமாய். மாதுளை இதழ்கள் செங்காந்த இதழ்கள் மாங்கனி நிறத்தால் அன்னநடை நூல் தாங்கும் இடையால். இப்படி கவிபாடும் கவிஞர்களுக்கு நீ கவிப்பொருளாய் ஆனாய். அழகை ஆராதிக்காத கவிஞர்கள் இல்லை. உமையன்றி இலக்கியமும் காவியமும் இல்லை. நீதிநெறி மாறும்போது மதுரை எரித்த கண்ணகியாவாய். கொக்கு என்று நினைத்தாய் என்று கொங்கணவா என்பதில் பதிபக்தி நிறைந்த வாசிகையாய். எமனிடம் இருந்து கணவனின் உயிரை மீட்ட சாவித்திரியாய். இப்படி பல வேடம் பூண்டாய். இப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் பண்பை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தால், குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தால் பெண்களுக்கு நடக்காது வன்புணர்ச்சி என்று கூறி கவிபாடி முடிக்கின்றேன். நல்வாய்ப்புக்கு நன்றி. கவிநேசன் சோபா ரவிச்சந்திரன். நன்றி. இந்த கவிதையை ரசித்து தங்களது கருத்துக்களை இங்கே வெளியிடவும், இந்த கவியை தமிழ்ச்சங்க அரங்கத்தில் வாசிக்க அனுமதித்த தமிழ்ச்சங்க கரம்பை தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினர் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.